இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ஜனநாயக திருவிழா தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். 4 மாநிலம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு, ஒருபுறம் தமிழகத்திலையும் மேற்கு வங்காளத்திலையும் பிரச்சாரங்கள் சூடு பிடித்து அனல் பறந்து கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், மறுபுறம் இன்றைக்கு 2 மாநிலத்திலையும் வாக்குப்பதிவு நடக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலையும் வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸாமில் பார்த்தோம்னா காலையில் மழை, அதை தொடர்ந்து வெயில், 2லையும் நேரத்திலையும் பார்த்தா வாக்குச்சாவடிகள்ல நீண்ட வரிசையில், அதுவும் அதிக அளவில் பெண்கள் நின்று அங்கு வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான தகவல்கள் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இருக்கு. 1 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 59.63% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கிறதாக தேர்தல் ஆணையத்துடைய தரப்பிலிருந்து தகவல் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் கேரளா, இன்னொன்று கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்பயுமே அங்கே வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையஸ்டாக தான் இருக்குது. அஸ்ஸாம்லேயும் அதிகமாக இருக்கிறது, கேரளாவிலையும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அங்கேயும் நீண்ட வரிசையில், அதுவும் காலையிலேயே திரை பிரபலங்கள், அரசியல் கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் அப்படின்ட்டு அங்கேயும் அவங்கெல்லாமும் வரிசையில் காத்திருந்து நின்று வாக்களித்த காட்சிகளை எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அங்கே 1 மணி நிலவரப்படி 49.7% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அடுத்ததாக நமக்கு பக்கத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய புதுச்சேரியிலையும் பார்த்தோம்னா வாக்களிப்பு அப்படிங்கிறது, வாக்குப்பதிவு சதவீதம்ங்கிறது 1 மணி நிலவரப்படி 56.83% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சி. ஸோ இந்த நேரத்தில் இந்த 1 மணிக்கே இவ்வளவு 50 தாண்டி 2 மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னா இது எதை சொல்லுது? இந்த 2 மாநிலம் பிளஸ் அந்த யூனியன் பிரதேச தேர்தல் என்னென்ன விஷயங்களை நமக்கு சொல்லுது? நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும், எப்படி அதை பார்க்கணும்? இது மூலமா நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்ததா என்ன கிடைக்க போகுது, என்ன பாடம் அங்கிருந்து கிடைக்க போகுது அப்படின்னு பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க சார். 1 மணிக்கே கிட்டத்தட்ட 59% அஸ்ஸாமில், 56% கேரளாவில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹையாக பார்க்குறீங்களா? ஏன்னா அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரையறைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தலாக பார்க்குறோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலாக பார்க்குறோம். கேரளாவை நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 49% வாக்குப்பதிவு. அதிக வாக்குப்பதிவா இல்லை கம்மி தான், இன்னும் ஏறணும், இன்னும் வருமா, வழக்கத்தை விட அதிகமாக இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கேரளா அந்த மாநிலமே அரசியல் ரீதியாக கொஞ்சம் ஒரு அறிவார்ந்த சமூகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஹைலி பொலிட்டிக்கலி எஜுகேட்டட் பீப்புள். அரசியல் ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது. சராசரியாகவே 70% கூடுதலான வாக்குப்பதிவுகள்ங்கிறது கேரளாவில் இயல்பான ஒன்று தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மதிய வேலை, அதாவது உணவு இடைவேளை நேரத்திலேயே சராசரி 50க்கும் கூடுதலான வாக்குப்பதிவு நடந்திருக்குங்கிற பட்சத்தில் இந்த முறை 75 அல்லது அதற்கு கூடுதலான அளவுக்கு வாக்கு வீதங்கள் அங்கு பதிவாகலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு தான். நான் இங்கே நம்ம ஸ்டூடியோவுக்கு வருவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னால் கேரளாவில் அங்கே திருவனந்தபுரத்தில், எர்ணாகுளம், காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய பல மூத்த பத்திரிகையாளர்கள், அங்கே தேர்தல் தொடர்பான செய்தி சேகரிப்புகள் அல்லது ஆய்வுகளை செய்யக்கூடிய சில ஆய்வாளர்களை பேசிட்டு தான் நான் வந்தேன். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 75-78% வரை இந்த முறை வாக்குப்பதிவு இருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், கள ஆய்வுகள் பிரகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் இந்த கூறியது அதில் அந்த கருத்தின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் இப்பொழுது மதியம் 2 மணி அளவில் கூட கிட்டத்தட்ட 50% நெருங்கியோ அல்லது அதற்கு சற்று கூடுதலாகவோ இருக்கிறது அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் இந்த எஸ்ஐஆர், அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு சீர்திருத்த பட்டியல், அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அது நடைபெற்ற பிறகு நடைபெறுகின்ற முதல் தேர்தல் கேரளாவில். இப்போ எவ்வளவு அந்த எஸ்ஐஆரினுடைய நோக்கம் என்னென்னா, போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் பெயர் நீக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நியாயமாக சட்டபூர்வமாக வாக்களிக்கும் உரிமை கொண்டவர்கள் யாருக்கும் வாக்களிக்கும் வாய்ப்பு தவறவிடக்கூடாது, அது நழுவக்கூடாது என்பது. அப்படி பார்த்தா கேரளாவில் வெளியான அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்த பட்டியலில் 24,62,000 பேர், அதாவது 24.62 lakhs, கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு.
அது மொத்தமாக முன்னர் இருந்ததை விட 8.84%, அது கிட்டத்தட்ட 9%. இது வந்து கணிசமான, கேரளா போன்ற ஒரு சிறிய மாநிலத்திற்கு வந்து இந்த எண்ணிக்கை வந்து கணிசமான அளவு. அப்போ யாருடைய வாக்குகள் அங்கு நீக்கப்பட்டிருக்கிறது, யார் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இல்லை பெரும்பான்மையான நீக்கப்பட்ட வாக்குகள் அல்லது வாக்காளர் பட்டியல் பெயர் விடுவிக்கப்பட்டவர்கள் அல்லது அதை நிரூபிக்க இயலாதவர்கள் என்பது பெரும்பாலும் வந்து அந்த வடக்கு மற்றும் அந்த வட மத்திய கேரளா பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு தகவல்கள் சொல்கிறது. மற்றும் அது கூட குறுகிய பங்கீடுகள் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது இன்னும் முழுமையாக வெளியாகலை. அது ஒன்று இருக்குது. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் 140 சட்டசபை தொகுதிகள். இல்லை, இந்த வாக்குப்பதிவு சதவீதம் நம்ம உயர்ந்ததுன்னு பேசிக்கிறோம். ஆனால் இதற்கு வந்து நிஜமாவே இந்த வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் குறைந்தது, அந்த எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டது ஒரு காரணம். இன்னொன்று, நிறைய வாக்குப்பதிவு மையங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்தியா முழுவதுமே. அது கூட பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வாக்களிப்பு வரும்பொழுது கடந்த முறை இருந்ததை விட வாக்களிப்பு மையங்கள் கூடும். இது வந்து இந்தியாவில் எல்லா தேர்தலுக்கு தேர்தல் நடைமுறைகள் மேம்படுகின்ற காரணத்தினால் அது வந்து விரைவாக தேர்தல் நடக்கணும், சிறப்பாக நடக்கணும். அதுவும் குறிப்பாக ஒரே நாள் வாக்குப்பதிவு நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான வாக்குப்பதிவு மையங்கள் இருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஆக்கப்பூர்வமானது. அதில் வந்து பெருசாக நம்ம கூர்ந்து கவனிக்கணும், அது வந்து தேர்தல் முடிவுகளில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி கோயிங் டூ ஃபார். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கியூ இல்லாம டக்கு டக்குன்னு ஓட்டு போட்டு வாக்கு போட்டுட்டே போயிடலாம். அதனால உங்களுக்கு ஈஸி மூவ்மெண்ட் இருக்கும். மக்கள் வாக்குப்பதிவு வீதத்தை அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறை அது ஏற்படுத்தி கொடுத்தோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க வாக்குப்பதிவு மையங்களை அதிகரித்தாலும் மக்களுக்கு மனதார வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். மக்கள் இந்த வாக்கு செலுத்த வேண்டும்ங்கிற இந்த எண்ணம் வந்து பல காரணிகளை உட்கொண்டது. அந்த தொகுதியில் யார் போட்டியிடுகின்றார்கள், தாங்கள் விரும்புகின்ற கட்சி அந்த தொகுதியில் நிற்கிறதா அல்லது கூட்டணி கட்சி நிற்கிறதா, அப்படி தாங்கள் விரும்புகின்ற கட்சி அது ஏபிசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ தாங்கள் விரும்புகின்ற வேட்பாளரா, தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினரா, இல்லை புதிய வேட்பாளர், இப்படி பல காரணிகள் இருக்கின்றன. ஆனால் கேரளாவில் வந்து வாக்கு வீதம் உயரும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு வந்து இந்த கூடுதலாக தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து பாராட்டத்தக்கதுங்கிறது தான் இன்றைக்கு காலையில் வெளியான மலையாள நாளிதழ்கள், ஆங்கில நாளிதழ்கள் எல்லாத்துலையுமே அது வந்து ஒரு வரவேற்பதாகத்தான் சொல்லியிருக்கின்றார். சரி, அதாவது இப்ப ஜெனரலாவே தேர்தல் பிரச்சாரம்லாம் கவனிக்கும் போது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண எல்லா கட்சிகள் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணது கேரளாவாகட்டும் எல்லா மாநிலங்கள்லையும் வந்து இளையோர்கள், அதாவது இளம் வயதினர் அவங்களையும் பெண்களையும் அதிகமாக கவரக்கூடிய அம்சங்களை தேர்தல் அறிக்கையில் வச்சு பிரச்சாரமே அவங்கள முன்னிறுத்தி பண்ணுறக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். கேரளாவில் இளைஞர்கள் என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல சில விஷயத்தை நம்ம வந்து தெளிவுபடுத்தினா அதை புரிந்து கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வந்து அந்த வாக்களிப்பு மனோநிலை அல்லது வந்து அந்த அரசியல் பார்வை, அரசியல் புரிதல் எல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நமக்கு விருப்பம் இல்லையோ பாரபட்சம் என்று சொல்ல வேண்டும் என்றால் கேரளாவில் இந்த சினிமா மோகம்ங்கிற கலாச்சாரம் கிடையாது. அதை வந்து யதார்த்த ரீதியில் நாம் உணர்ந்து கொள்ளணும். மிகப்பெரிய நடிகர்களாக இருந்த பிரேம் நசீர் தொடக்கம் மம்முட்டியிலேருந்து மோகன்லால் வரைக்கும் யாரும் பெருசாக வந்து தேர்தல்களில் ஈடுபடலை. அங்கே வந்து சினிமாவில் பிரபலமாக இருந்த நபர் அரசியலில் வந்து வெற்றி பெற்றார் என்பது கேரளாவுக்கு வந்து அது நடந்தது கிடையாது. அங்கே வந்து ஒரு அந்த கலாச்சாரம் அங்கே கிடையாது. அதை ஒரு முக்கியமான புரிதலாக எடுத்துக்கொள்ளணும். இன்னொன்று, பெண்களிடம் வந்து என்னென்னா கேரளா வந்து ஒரு மேட்ரியார்கிக்கல் சொசைட்டி, அதாவது தாய் வழி சமூகம். மணிப்பூர், கேரளா 2 தான் இந்தியாவில் வந்து அதிகாரப்பூர்வமாக தாய் வழி சமூகத்தை கொண்டது அங்கே. எனவே அங்கே பெண்களுக்கான ஒரு வல்லமை அல்லது ஒரு ஆளுமை, ஆதிக்கம் போன்ற விஷயங்கள்லாம் கேரளாவில் எப்பொழுதுமே உண்டு. அதனால் பெண்கள் கூடுதலாக வாக்களிப்பது என்பது கேரளாவில் இயல்பாகவே நடக்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இளைஞர்களை நோக்கி எது ஈர்க்கும் அப்படின்னா, பெரிதாக வந்து இந்த தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற மாதிரி இந்த இலவசங்களோ இல்லை வந்து பாடசாலைகளுக்கு இலவசமாக கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, ஃப்ரீயாக கொடுக்கறது, அது கொடுக்குறது, இந்த இலவச கலாச்சாரம் என்பது கேரளாவில். அதாவது ரோடுக்கு இந்த பக்கம், சாலைக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, சாலைக்கு அந்த பக்கம் கேரளா அப்படின்னா, ரோடுக்கு இடது கை பக்கம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லாம் இலவசம், எதிலும் இலவசம், கேட்டாலும் இலவசம், கேட்காவிட்டாலும் இலவசம் என்கின்ற அந்த கலாச்சாரம் ரோடுக்கு அந்த பக்கம் கிடையாது. எனவே அங்கே வந்து ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு வாக்கு தான்.
அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நடுத்தர வயதினர் அல்லது முதியோர்கள் யாராக இருந்தாலும் சரி. அதனால் இளைஞர்களை வந்து பெரிதாக ஈர்ப்பது என்பது வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புக்கு வந்து அதில் என்ன மிகப்பெரிய நெருடல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, கடந்த பல ஆண்டுகளாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியான சிந்தனை மனோபாவத்தில் பெரிய பெரிய அவர்கள் என்னென்னா ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் வருதோ, வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கோ, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அந்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அந்த ஸ்டேட் வந்து எதிராகவே இருந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் வந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இடதுசாரி சித்தாந்தம், முதலாளித்துவத்திற்கு எதிரான ஒரு மனோநிலை. இப்போ தமிழ்நாடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் பல பன்னாட்டு தொழிற்சாலைகள் வராங்க, முதலீடு செய்கிறாங்க, அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் வருகிறது, அந்நிய முதலீடுகள் வருகிறது. ஆனால் கேரளாவில் அதெல்லாம் கிடையாது. ஆனால் கேரளாவில் வந்து என்னென்னா ஒரு சராசரி இயல்பு வாழ்க்கையை ஒழிய பெரிய எதிர்பார்ப்புலாம் இப்போ நீங்கள் கேரளாவில் இப்போ நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட ஒரு 2 வாகனம், பெரும்பாலும் ஆட்டோ தான். அவங்க வந்து ஒரு பாட்டை பாட்டு கொடியை கத்திட்டு ஏதோ வந்து இன்னாருக்கு வாக்கு போட்டு பேசிகிட்டே போவாங்களே ஒழிய பெருசாக நின்று அதை வந்து ஒரு தீவிரமாக அது எலெக்ஷனை ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக எடுத்து ஆரத்தி எடுத்து இதை பண்ணி அந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் 500 நோட்டு தட்டில் போடுற கலாச்சாரம் கிடையாதுங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி கிளியர். அப்போ இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு வந்து என்னென்னா பெருசாக வந்து எந்த கட்சியுமே சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில் அவங்க தேர்தலை சித்தாந்தங்களை மையமாக வச்சு இந்த தேர்தல்களை அவங்க சந்திக்கல. இப்போ கேரளாவில் வந்து 3 முக்கியமான பிளேயர்ஸ் தான், 3 கட்சிகள் அல்லது கூட்டணிகள் தான். ஒன்று தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்டிஎஃப், இடதுசாரி ஜனநாயக முன்னணி, சிபிஎம் தலைமையில் பினராயி விஜயன் வந்து இப்பொழுது முதலமைச்சராக இருக்கார். இப்போ இந்த தடவை அவர் வழக்கமாகவே அங்கே நம்ம பார்க்கும் பொழுது மாறி மாறி தான் ஆட்சி வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த தடவை அவர் 2021 தான் அதை பிரேக் பண்ணி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியில் அங்கே எல்டிஎஃப் இருக்குது. ஸோ 3வது முறையை எதிர்நோக்கி அவங்களுடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது. அது எந்த அளவிற்கு அவங்களுக்கு வந்து அங்க ஒரு புஷ் கொடுக்கும், 3வது முறை ஹேட்ரிக் பண்ணுவாரா, உடைப்பாரா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கேள்வியாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க எல்டிஎஃப்க்கு பொறுத்தவரை? எல்டிஎஃப்க்கு ஆசை இருக்கிறது. இது வரைக்கும் கேரளாவில் யாருமே வந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்ததில்லை. எனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹேட்ரிக் அடிக்கணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அப்படியே எல்டிஎஃப், இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சிக்கான தேவையான அந்த இடங்கள், தேவையான இடங்களில் கேரளாவில் 140 சீட்டு மொத்தம் சட்டசபையில். 70+1 மினிமம் 71 சீட்டு வேணும் ஆட்சி அமைப்பதற்கு. அந்த 71 சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமா? அப்படியே எதிர்பார்ப்புகளை மீறி அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த 71+ சீட்ஸ் அவங்களுக்கு வந்தாலுமே மீண்டும் யார் முதலமைச்சர்? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலே எப்படி பார்ப்பாங்கள்டா, அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்த ரீதியில் ஒரு கொள்கை இருக்குது. இப்போ ஒரு தொகுதியில் ஒருத்தர் போட்டிட்டார், 1 டேர்ம் கொடுப்பாங்க, 2 டேர்ம் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம், சட்டசபை தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் வரும்போது போதும் நீங்கள் 1 டேர்ம் இருந்துட்டீங்க, இன்னொரு டேர்ம் வந்து கட்சியில் இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படி அதுதான் அந்த கம்யூனிஸ்டத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். அப்படி இருக்கும் பொழுது 3வது முறையாக அங்கு இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தாலும் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பை கட்சி அளிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அதை ஒட்டிய துணை கேள்வி என்னன்னா, பினராயி விஜயன் இல்லைன்னா ஹூ, இஃப் நாட் ஹி ஹூ நெக்ஸ்ட், இவர் இல்லைன்னா யார்? அதுதான் மிகப்பெரிய அங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி இயக்கங்கள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மிகப்பெரிய ஆளுமை கொண்ட இல்லை முக்கியமான சில தலைகள் எல்லாம் பினராயி விஜயன் வந்து கட்சியில் தலைமை பொறுப்பை, அதாவது கேரளா மாநிலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆட்சி பொறுப்புக்கு முதல்வராக வந்த பிறகு சிறிதாக ஓரங்கட்டி வெளியே தள்ளிட்டாங்க. குறிப்பாக வந்து கௌரி அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு அங்கே பெண் தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட மூத்த பெண் இடதுசாரி ஒரு சித்தாந்தியவாதி, பெண்ணியவாதி. அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ளிட்டாங்க. அதே மாதிரி கடந்த ஆட்சி காலத்தில் வந்து இந்த கோவிட் பீரியடில் உலக அளவில் டைம் பத்திரிகையிலலாம் எழுதக்கூடிய அளவுக்கு லண்டனில் இருக்கக்கூடிய பிபிசி ஆகட்டும், இல்லை நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும், எல்லாம் மிகவும் பாராட்டி புகழ்ந்து எழுதின சைலஜா டீச்சர், அப்போ வந்து அவங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், மிக சிறப்பாக செய்தாங்க. உலகத்திற்கே ஒரு முன்முதாரணம். எப்படி இன்றைக்கி சைலஜா டீச்சர் எங்கே இருக்காங்க? அந்த கட்சியில் இருக்காங்க. அதனால் இப்போ இடதுசாரிகள் ஜெயித்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறு குறைவாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறினாலும், யார் ஹூ இஸ் கோயிங் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர், யார் முதல்வராக பதவி ஏற்பார் என்கின்ற கேள்வி இருக்கிறது. இது ஒரு பக்கம். சரி, கேரளாவில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் வந்து இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டாம், 10 ஆண்டுகள் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டார்கள், மாறாக காங்கிரஸ் கட்சி தலைமையிலான யூடிஎஃப், ஐக்கிய ஜனநாயக முன்னணி, அதற்கு வாக்களிக்கலாம் என்றால் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்து எல்லாருமே பொதுவாக சொல்றாங்க. உண்மையிலே அப்படி இருக்கா? களம் எப்படி இருக்கிறதா? இல்லை, வாய்ப்பு யூடிஎஃப்
அல்ல காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 71 சீட்டு கிடைக்குமாங்கிறதுல கேள்விக்குறி இருக்கு. எதிர்பார்ப்பு வந்து இடதுசாரிகளை விட எல்டிஎஃப்ஐ விட யூடிஎஃப் கூடுதலான இடங்களில் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேர்தலுக்கு முன்னாலான கருத்து கணிப்புகள் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனால் பினராயி விஜயனுக்கு அப்புறம் யார் அல்லது அவருக்கு 3வது முறையாக முதல்வராகும் வாய்ப்பை கட்சி கொடுக்குமாங்கிற மிகப்பெரிய கேள்வி எப்படி இடதுசாரிகள் தலைமைத்துவத்தில் தொக்கி நிற்கிறதோ அதை விட மிகப்பெரிய கேள்வி இந்த யூடிஎஃப்ல இருக்கு. ஏன்னா அதாவது நம்ம சிம்பிளா ஆங்கிலத்தில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் படுத்துவோம் அதை. யூடிஎஃப் ஹஸ் காட் அ குட் சான்ஸ், பட் ஹூ லீட்ஸ்? ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு யார் தலைமை ஏற்பார்கள்? யார் தலைமை ஏற்பார்கள்னா அந்த கூட்டணி சார்பில் யார் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று. இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெண்ட் தானே சார். இப்பெல்லாம் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தால் நிறைய மாநிலங்கள்ல யார் முதலமைச்சர் வேட்பாளர்னே தெரியாம இருக்கு. அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா ஒருத்தரை கொண்டாந்து முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு மேலெடுத்து கட்சியோட இதெல்லாம் தேசிய கட்சின்றதுனால சென்ட்ரல் இருந்து முடிவு பண்ணி கொண்டு வந்து வைக்கிறத பார்க்கிறோம். அப்படி ஒரு ட்ரெண்ட் இந்த யூடிஎஃப் வரலாம். ஏன்னா இது வந்து இந்த டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுங்கிறது காங்கிரஸ் கட்சியில தான் ஆரம்பிக்குது. குறிப்பா வந்து இந்திரா காந்தி காலத்துல தான் ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா ஆந்திராவில் பிரம்மானந்த ரெட்டி இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பா, மறுநாளைக்கு பார்த்தா அப்பெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி காட்சி ஊடகங்கள் அப்போ ஒன்று வானொலியில் செய்தி கேட்கணும், இல்லை மறுநாளைக்கு தான் பத்திரிகையில் வரும். இங்கேருந்து டெல்லியில ஒருத்தர் போய் இறங்கினவொன்னே அடுத்த முதலமைச்சர் அப்படி தான் ஆகணும். அதனால இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் பாலிடிக்ஸ், அதாவது டெல்லியிலேருந்து கண்ட்ரோல் பண்ண காங்கிரஸ் கட்சி சார்பாக தான் ஆரம்பிச்சது. அதே முறை இம்முறையும் நடக்கக்கூடுமா என்கின்ற அந்த கவலையும் ஒரு கரிசனையும் கேரளா மக்களிடம் இருக்கிறது. ஏன்னா கேரளா காங்கிரஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அங்கே வந்து கேரளா காங்கிரஸில் வந்து குரூப்பிசம், உட்கட்சி பூசல் ரொம்ப ஜாஸ்தி. ஏகே ஆண்டனி இப்போ ஒரு தீவிர அரசியலிருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் அவருடைய மகன் ஆண்டோ ஆண்டனி பிஜேபியில் இருக்கார். இருந்தாலும் ஆண்டனிக்கு என்று ஒரு லாபி இருக்குது கட்சிக்குள்ள. முன்னாள் முதலமைச்சர் KM கருணாகரன் அவருடைய மகளும் வந்து பத்மஜா வேணுகோபாலும் இப்போ பிஜேபி சார்பாக போட்டியிடுறாங்க. அவருடைய மகன் வந்து முரளிதரன். அதே மாதிரி அவருக்கு ஒரு குரூப்பிசம், ஒரு லாபி இருக்குது. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் VD சதீசன். மக்களாடைய கொஞ்சம் மதிக்கக்கூடிய மனிதர், சட்டசபையில் நல்லா காத்திராமெல்லாம் பேசுவார். ஆனால் அவருக்கு பின்னால் கட்சி ரீதியாக பெரிய ஆதரவு ஒன்றும் இல்லை. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இவருக்கு அப்பாற்பட்டு சுதாகரன், அவர் வந்து காங்கிரஸில் ஒரு நல்ல ஒரு சீனியர் லீடர். மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரமேஷ் சென்னித்தலா. இப்போ காங்கிரஸ் தலைமையிலான இந்த UDF ஜெயித்து வந்தால் ரமேஷ் சென்னித்தலா, VD சதீசன், சுதாகரன் அல்லது முரளிதரன், இவர்கள் 4 பேரில் யார் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வந்து ஜெயிச்சு கொடுத்த வரைக்கும் போதும், ரொம்ப சந்தோஷம், நீங்க போய் மற்ற கட்சி பணியை பாருங்க, ஆட்சி பணியை நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து கேசி வேணுகோபால் மாதிரி, அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அந்த குடும்பத்திற்கு, காந்தி குடும்பம் சொன்னால் இந்திரா காந்தி குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். எப்போ இருக்கக்கூடிய சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு வேண்டியப்பட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரான கேசி வேணுகோபாலை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இறக்குமதி செஞ்சு கேரளாவுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி ஆக்குனா அடுத்த நாளே வந்து ஜிந்தாபாத் ஆரம்பிச்சிடும் கேரளாவில். அதாவது எப்படி வந்து இடதுசாரிகள் கேட்பாங்க, தேர்தலிலே போட்டியிடாதவர், அங்கிருந்து ஒரு உள்ளூர் காங்கிரஸ்காரர் யாரும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உட்பூசல் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் கூட இருந்தாலும் யார் தலைமை ஏற்று நடத்தப் போகிறார்கள் என்பதில் மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சரி, இன்னைக்கு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் வந்து வாக்களித்து விட்டு பேசினார் பிஜேபி, பேசும்போது பிஜேபி மாநில தலைவர், கேரள மாநில தலைவர். அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, யாருக்குமே பெருசா மேண்டேட்லாம் கிடைக்காது, 2 பேரும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்களுக்கும் கிடைக்காது அவங்களுக்கும் கிடைக்காது, ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸை கேரள மக்கள் கொடுக்க போறாங்க, அவங்க வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு பயணமாக இருக்க போகுது, இதை டிசைட் பண்ண போற இடத்துல பிஜேபி வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிஜேபியோட வளர்ச்சி அப்படிங்கிறது கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ராஜீவ் சந்திரசேகர் சொன்ன அப்படியான ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று புறந்தள்ளிவிட முடியாது. ஏன்னா LDF UDF 2 பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காமல் போவதற்காக காரணமாக இருக்கக்கூடியது வந்து, அல்லது இருக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தி இருப்பது NDA தான், பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான். சில கருத்து கணிப்புகளின் பிரகாரம் LDFக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, UDFக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அதே நேரத்தில் பிஜேபிக்கும் பெருசாக வந்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான
அந்த ஒரு இது கிடைக்காது, நம்பர்ஸ் கிடைக்காது. அப்போ வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி இல்ல இது வரைக்கும் 0 தான் இருக்காங்க. பிஜேபியோட கணக்கு வந்து துவங்கல இன்னும் நம்ம பார்க்கிறோம். 2016லயும் இல்ல 21லயும் இல்ல. முன்னால ஓ ராஜகோபால் இருந்திருக்காரு நேமந்தோல ரொம்ப முன்னால. இப்ப சொல்றேன் 2024ல தான் வந்து சுரேஷ் கோபி அவர்கள் மக்களவையில ஜெயிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம அவங்க ஒரு கவுன்சிலரா ஒரு இடத்த வந்து உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு செக்மெண்ட்டை வந்து திருவனந்தபுரத்துல கவுன்சிலர்ல திருவனந்தபுரம் நகர மேயர் கார்ப்பரேஷன் அந்த இடத்துல அந்த இதை வந்து பிடிக்கிறத பாக்குறோம். சோ அது எப்படி இருக்கு அந்த வளர்ச்சி? அவர் சொல்ற அளவுக்கு வளர்ச்சி அங்க பிஜேபி கட்டாயம். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் அது பொலிட்டிக்கலா. ஏன்னா பிஜேபி உள்ளே சித்தாந்த ரீதியில் பிஜேபி உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரி சித்தாந்தங்கள் வந்து மிகவும் ஊறி போயிருக்கின்ற மாநிலங்கள் இந்தியாவில் 2-3 இடங்கள் தான். ஒன்று கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா. மேற்கு வங்கம், திரிபுராவில் வந்து இடதுசாரிகள் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இருக்கிற இடமே தெரியல. கிட்டத்தட்ட அவர்கள் வந்து அரசியல் களத்திலே இல்லை. ஆகவே இந்தியாவில் வந்து இன்றைக்கி இடதுசாரி அரசியல் ஓரளவுக்கு காத்திரமாக அன்றாட அரசியலில் இருக்கிற கேரளாவில் மட்டும்தான். அப்போ அதனால் பிஜேபியால் வந்து சித்தாந்த ரீதியிலால் அவங்களால உள்ள நுழைவு மிகவும் கஷ்டப்பட்டாங்க. இந்த தேர்தல், அதாவது இன்றைக்கு வாக்களிப்பு நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் பிஜேபி கணிசமான அளவில் இடங்களில் வெற்றி பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்பதே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்க எதிர்பார்க்குறாங்க அளவுகள், கட்சி சார்பாக அவங்க வந்து 30லேருந்து 35 சீட்டு கூட வரும்ல எதிர்பார்க்குறாங்க. ஆனால் யதார்த்த ரீதியில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 70+1 சீட்டு 71 சீட்டு வருங்கிறதுலாம் மிகப்பெரிய பகல் கனவு. யதார்த்தமாக பிஜேபிக்கு விருப்பம் இருக்கலாம், ராஜீவ் சந்திரசேகருக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் பிஜேபி கணிசமான அளவிற்கு கேரளாவில் வளர்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. கடந்த தேர்தலிலேயே பல இடங்களில் வந்து அவர்கள் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. பாலக்காடு மாதிரி இடங்கள்லாம் 2வது இடத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில். திருவனந்தபுரம் மாநகராட்சி, சென்னை கார்பரேஷன் மாதிரி ட்ரிவாண்ட்ரம் சிட்டி கார்பரேஷன் வந்து இப்போ பிஜேபி கையில் போயிருக்கு. அதுவும் வந்து கொஞ்ச நெஞ்ச மேரில் மிக அறுதி பெரும்பான்மைக்கு மிக கூடுதலானது. அப்போது ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கணிசமான அளவிற்கு மக்களினுடைய வாக்களிக்கும் சிந்தனையில் மாறுதல் ஏற்பட்டு இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது உதாரணமாக பிஜேபிக்கான ஓட்டு எங்கேருந்து வரப்போகுதுன்னு பார்க்கணும். அப்போ அது பிஜேபிக்கான ஓட்டு எங்கேருந்து வரப்போகுதுன்னு பார்ப்பதற்கு முன்னால் மற்ற கட்சிகளுக்கான இல்லை மற்ற கூட்டணிகளுக்கான ஓட்டு எங்கேருந்து வரப்போகுது. அப்போது இடதுசாரிகளுடைய ஓட்டு வந்து யார்கிட்டேன்னு வரப்போகுதுன்னா மிகவும், அதாவது இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களில் மிகவும் ஆழமாக வேரூன்றி அந்த சிந்தனையில் ஊறியிருப்பவர்கள், சிந்தனையின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஓட்டு கணிசமாக இருக்குது. இஸ்லாமியர்களின் ஓட்டு தொன்று பெரும்பாலும் வந்து இடதுசாரிகளோடு தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ஓட் பேங்க் அதுதான். அந்த ஓட் பேங்க் எங்கேன்னு வருதுன்னா நார்த்து கேரளா அண்டு ஓரளவுக்கு சவுத் அண்ட் சவுத் சென்ட்ரல் கேரளா. மாறுதலாக அடுத்ததாக இருக்கக்கூடிய யூடிஎஃப் காங்கிரஸினுடைய ஓட்டு யார்கிட்ட வரப்போகுது? கிட்டத்தட்ட இப்போ அங்கே இருக்கக்கூடிய 16லேருந்து 17% கிறிஸ்டியன் பாப்புலேஷன், குறிப்பாக ஹார்டு கோர் சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ், அதாவது மிகவும் மதத்தின் மீது மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவ பெருமக்களின் ஓட்டு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதும் சாலிடாக இருந்திருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு போடாத ஓட்டுகள், அப்புறம் கணிசமான அளவுக்கு ஹிந்து ஓட்டுகள் இந்த பக்கம் போகுது. இப்போ பிஜேபியினுடைய ஓட்டுக்களில் வந்து 90% ஓட்டுகள் வந்து இந்து மக்களுடைய ஓட்டுகள் தான் இருக்க போகுது. அதை தவிர கொஞ்சம் ஓரளவுக்கு கிறிஸ்டியன் மக்கள் வந்து இப்போ பேராசிரியர் வர்கீஸ் இருக்கார், அப்புறம் இந்த சதானந்த மாஸ்டருக்கெல்லாம் சீட்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து கேரளாவினுடைய ஸ்டேட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்கார், சல்மான் இருக்கார். இப்படியான சில ஆட்கள் வந்து ஒரு தேசியத்தின் பக்கமில்ல தேசிய கட்சிகளின் அதில் வராங்க. அப்படியெல்லாம் வைத்து பார்த்தா கூட பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அல்லது இடங்களுக்கான வாய்ப்புகள் வந்து தலைநகர் திருவனந்தபுரம், ஆலப்புழா, பந்தனம்திட்டா போன்ற இந்த மாதிரி இடங்கள், அதாவது சென்ட்ரல் கேரளா, கொஞ்சம் ட்ரிச்சூர் ஓரளவுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி இடங்களில் தான் பிஜேபிக்கு வாய்ப்பு. நார்த்து கேரளா, காசர்கோடு, கண்ணூர் அதெல்லாம் ரொம்ப ஹார்டு கோர் முஸ்லிம் பெல்ட், அங்கே பிஜேபிக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் ஒரு 15 சீட்டு, 10 முதல் 15 சீட்டு பிஜேபியால் வெற்றி பெற முடியும் என்றால் அவர்கள் 30, 40, 50ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கட்சிக்காரர்கள் மற்ற அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லாம் பேசின போது அவங்களுடைய யதார்த்தமான எதிர்பார்ப்புங்கிறது வந்து 10லேருந்து 12 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சால் இட் வில் பி அ வெரி பிக் விக்ட்ரி ஃபார் பிஜேபி. பிஜேபிக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாக இது பார்க்கப்படும். ஒரு கணக்குக்கு வைப்போமே, இல்லை இப்போ நீங்கள் கொள்கை ரீதியாக தான் அங்கே மக்கள் சிந்திக்கிறாங்க, வாக்களிப்பு பேட்டர்னே அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 சீட்டுனாவே அதுவே ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான ஷிஃப்ட் ஆகுங்க சொல்லலாம். ஏன்னா
அவங்களுக்கு வந்து மக்களுடைய ஏமாற்றம் வரும்போது அவர்கள் மாற்று வழியை தேடி போவது ஒரு இயல்பு தானே. இப்போ இத்தனை ஆண்டு காலமாக இடதுசாரி கட்சிகள் ஆண்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப், அதாவது ஐக்கிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருந்திருக்கிறது. எந்த விதமான பெரிய வளர்ச்சியும் காணவில்லை. அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சித்தாந்த ரீதியில் வந்து உங்களுக்கு அரசியல் சித்தாந்தம் இல்லை, வளர்ச்சி ரீதியிலான கூட ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அப்போ என்ன பார்க்குறா, மற்ற ஸ்டேட்லாம் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வருது, வேலை வாய்ப்புகள் வருது, பன்னாட்டு நிறுவனங்கள் வராங்க, பெரும் நிறுவனங்கள் வந்து முதலீடுகள் செய்யும்போது வேலை வாய்ப்புகள் பெறுது, நாட்டினுடைய மாநிலத்தினுடைய ஜிடிபி மொத்த வருவாய் வந்து உயருது, வாழ்க்கை தரம் உயருது. இது தொடர் சங்கிலி போல் பல விஷயங்களை தொடர்ச்சியாக இல்லை பார்க்க முடியும். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்தலில் மிக முக்கியமானது என்ன ஆகுதுன்னா, இப்போது இடதுசாரி, அதாவது எல்டிஎஃப், பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர்களுடைய அந்த கூட்டணிக்கு எதிரான மிகப்பெரிய சவால் விமர்சனம் என்பது இந்த சபரிமலை கோவிலில் நடந்த அந்த தங்க திருட்டு. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சபரிமலைங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இப்படி உதாரணமாக இப்போ திருப்பரங்குன்ற போராட்டத்தை பார்த்தோம், அப்புறம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு போராட்டம், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் சபரிமலை, தலைநகரில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவில், இப்படியான இப்போ சோட்டானிக்கரி பகவதி கோயில், இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப எமோஷ்னலி உணர்வு ரீதியாக மிகவும் வந்து நெருங்கிய ஒரு விஷயம். ஸோ அப்படியான ஒரு கோயிலில், உலக அளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலில் வந்து அந்த இறைவனுடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்னால் இந்த தங்க தகடுகள் காணாமல், திருடப்படுகிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம், பட் காணாமல் போகிறது இல்லை மாயமாகிறது என்று வரும்பொழுது மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியாளர்கள் தடுக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை போயிடுது. அப்புறம் அடுத்த விமர்சனம் என்ன வருதுன்னா, அந்த அங்கங்கிறது தங்க தகடுகள் காணாமல் போவதற்கோ இல்லை மாயமானதற்கோ மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அல்லது இந்து மதத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி காலத்தில் இப்படி நடைபெறுகிறது என்றால், இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் மற்ற மத நம்பிக்கைகள், மத விழுமியங்கள், ஆலயங்களுடைய சொத்துக்களுக்கு என்ன ஆகுங்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுது. அப்போ அங்கே தான் இந்த சித்தாந்த ரீதியிலான ஒரு ஷிஃப்ட் வருது. அப்போ இது எந்த மதமாக இருந்தாலும், எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் கலாச்சார விழுமியங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சிந்திக்கின்ற வகையில் நமது சிந்தனைகள் பக்கம் யார் நிற்பார்கள் என்கின்றது தான். அப்போ இந்த பிஜேபியின் பக்கம் அந்த ஓட்டு வந்து சாய ஆரம்பிக்குது. ஆனால் பிஜேபியால் ஆட்சி அமைக்க முடியுமா? அப்போ அவங்க இருக்கக்கூடிய கள நிலவை ஒரு அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 12 சீட்டு வரைக்கும் பிஜேபியால் ஜெயிக்க முடியும். அப்படின்னா 140ல் 12 போச்சுன்னா மிச்சம் வந்து 128. இப்போ 128ல் வந்து மிச்சம் 2 பேரும் ஈக்குவலாக பகிர்ந்து கொள்கிறாங்கன்னா ஆளுக்கு 64 சீட்டு, 2 பேருக்கு மெஜாரிட்டி வராது. அப்போது பிஜேபி வந்து யார் அங்கே ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை காட்டிலும் அங்கு பிஜேபி வந்து முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படின்னா யார் ஆட்சிக்கு வர விடக்கூடாது என்பதில் வாக்கு வங்கி ரீதியாக பிஜேபி கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் அடுத்து யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பிஜேபியால் தீர்மானிக்க முடியும் என்றால் யதார்த்த ரீதியில் முடியாது. ஏன்னா என்னதான் வந்து பிஜேபி ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ, அதாவது பிஜேபி ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைத்து விடலாம் என்கின்ற ஒரு சூழல் வந்தால் கூட 100% அவர்கள் இடதுசாரிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். சித்தாந்த ரீதியில் வந்து பிஜேபி வலதுசாரி சித்தாந்தங்கள், இந்துத்துவ கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி, அது இடதுசாரி நேர் எதிராக இருக்கிறது. அது ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். அப்படி வந்து பிஜேபி கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ அல்லது கம்யூனிஸ்டுகள் பிஜேபியினர் ஆதரவு கோரினாலோ அது தேசிய அளவில் மிகப்பெரிய அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். 2 கட்சிகளுக்குமே தற்கொலைக்கு சம்பந்தம். சரி, ஆனா பினராயி விஜயன் சொல்றாரு பிஜேபி வளர்ந்துடுன்றதுக்காக காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு அது தற்கொலைக்கு சமானம்ன்றாரு. அப்ப இது எப்படி இந்த மாதிரி ஒரு இது வந்து பேச்சு, அதாவது ஒரு யதார்த்த ரீதியில் வைப்போமே, இப்ப நாளைக்கு ஒரு யதார்த்த ரீதியில் வைப்போமே, பிஜேபி இடதுசாரிக்கு வந்து 65 சீட் இருக்கு, பிஜேபிட்ட 10 இருக்கு, 75 ஆச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 55 எல்டிஎஃப் இருக்குன்னா அவங்க வந்து எப்படியான இந்த டீல் வரக்கூடும் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி, இடதுசாரிகள் தலைமையிலான கூட்டணி 2 பேருக்குமே அடிப்படையில் ஒரு நோக்கம் இருக்குது. பிஜேபி உள்ளே வந்துடும். இந்த புலம்பல் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கி இப்போ கேரளாவுக்கும் தொத்து வியாதி மாதிரி வந்துருச்சு. அப்போ பிஜேபி வந்து ஆட்சியிலேருந்து வெளியில் வைக்கிறோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா? இங்கே மாநிலத்தில் நாம் ஒருத்தர் எதிர்க்கிறோமே ஒழிய, இதே தான் நான் சொன்னேன், தமிழ்நாடு கேரளா பார்டரில் ரோடுக்கு இந்த பக்கம் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க, கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிர் கூட்டணியில் இருக்காங்க. தேசிய அளவில் இந்த இந்தி கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அன்ரிட்டன் அண்டர்ஸ்டாண்டிங், யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ பிஜேபியை ஆட்சி கட்டியில் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் வெளியே வைப்பதற்கு we will support you from behind, பின்னால் இருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு. ஆனால் அது நீண்ட காலம் நிற்காது.
அது யதார்த்த ரீதியில் நிற்காது. அப்போ 3 பேருக்குமே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதான் ஒரு NDA, UDF, LDF 3 பேருக்குமே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படவில்லை, சாத்தியக்கூறுகள் ஏற்படவில்லை. ஒரு ஹங் அசம்பிளி அப்படிக்கான சாத்தியக்கூறுகளை தவிர்க்க முடியாது. அப்படி வந்தாலுமே எனக்கு கிடைத்த தகவல்கள் பலருடன் பேசின அடிப்படையில் என்னன்னா, அசம்பிளி வந்து யாரோடையும் போகிறதுக்கு விருப்பப்படாமல் அரசியல் அமைப்பின் பிரகாரம் அசம்பிளி வில் பி கெப்ட் இன் அ சஸ்பெண்டட் ஸ்டேட். ஒரு 3 மாதங்களோ 6 மாதங்களோ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி அதாவது ஒரு இணக்கப்பாடுக்கு வர முடியுமா அப்படின்னு அசம்பிளியை சஸ்பெண்டாக வச்சுட்டு பார்ப்பாங்க. 6 மாதத்துக்குள்ளே இணக்கப்பாடு ஏற்படவில்லை என்றால் மீண்டும் தேர்தல் தான். அதனால் இந்த 5 மாநில தேர்தல்கள் அல்லது 4 மாநிலம் ஒரு யூனியன் டெரிட்டரி தேர்தலை பார்க்கும்பொழுது கேரளா வந்து ரொம்ப இட்ஸ் த்ரோயிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். கேரளாவில் இன்னொரு விஷயமும் கேட்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வாக்குக்கு பணம் அப்படிங்கிறது அந்த மக்கள் எப்படி நல்ல காலம் அந்த தொத்து வியாதி இதுவரைக்கும் அங்கே இல்லை. மக்கள் வந்து அது ஏற்பதும் இல்லை, கட்சிகளை இது கொடுப்பதற்கும் முன் வரவில்லை. அந்த வகையில் கேரள மக்களை, கேரளத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தலை வணங்கி பாராட்ட வேண்டும். ஏன்னா அங்கு வந்து இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குகின்ற கலாச்சாரம் கிடையாது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்கின்ற கலாச்சாரமும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அது ஒரு மிக ஒரு நல்ல ஒரு பண்பாடான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்கே வந்து அவர்கள் இதை ரசிப்பதில்லை. அவர்கள் வந்து சுய கௌரவம் ரொம்ப அதிகம், அங்கே ரொம்ப அறிவார்ந்த சமூகம் அங்கே. அதனால் அவர் இந்த கட்சிகள் கொடுக்கின்ற இந்த பிச்சை காசுகளுக்கு அல்லது ஒரு கையூட்டு மாதிரி கொடுப்பதை அவர்கள் வாங்குவதற்கு தயாராக இல்லை, கட்சிகளும் கொடுப்பதில்லை, மக்களும் அதை எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இந்த நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரில் அல்லது போர்வையில் சில திட்டங்களை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இந்த முதியோர்களுக்கான உதவித்தொகையை கூட்டுவோம், மகளிருக்கான வந்து இலவச பயணம், இப்படிலாம் சொல்கிறாங்க. அது வந்து 2 பக்கமும் பார்க்கலாம். ஒன்று தேர்தல் காலத்தை கையூட்டா அல்லது ஒரு நலத்திட்டமா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டது ரொம்ப கேட்கப்பட வேண்டிய கேள்வி. மக்களும் தெரிந்து கொள்ளணும். கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது இல்லை, பணம் மக்கள் வாங்குவதும் இல்லை என்றால் ஏன் அது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பக்கத்திலே இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த சைடு தெரு அப்ப வந்து மக்களும் அதுக்கு நோக்கி ஏன் அப்படியான ஒரு சமூகமா தமிழ்நாட்டு சமூகம் மாறக்கூடாதுங்க என்கின்ற கேள்வி இருக்கு. இன்னொன்று கேரளாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த போலரைசேஷன் ஆஃப் ஓட்டு தமிழ்நாடு மாதிரி துண்டு துண்டா மாறுது. இப்போ உதாரணமாக ஒரு சின்ன உதாரணத்தோட அந்த விஷயத்தில் நம்ம நகரலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ விஜய் புதுசாக கட்சி தொடங்கி அவர் ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறார். அதாவது வந்து அவருடைய ஆளுமை என்பது சினிமா மூலம் கிடைச்ச ஆளுமை. அது திரை கவர்ச்சின்னு சொல்லலாம், அல்ல சினிமாவில் இருக்கக்கூடிய அவருக்கான நற்பெயர், அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள், அல்ல எப்படி ஒரு ஈர்ப்பு, திரை ஈர்ப்பின் மூலம் வர. கேரளாவில் அது கிடையாது. 2வது இங்கே தமிழ்நாட்டில் வந்து தோழர் திருமாவளவன் வந்து குறிப்பாக இந்த ஜாதி ரீதியான அரசியல், அவர் திருமாவளவன் சொல்லிக்கலாம், நாங்கள் ஒரு ஜாதி கட்சி இல்லைன்னு அவர் வந்து போகிற மேடையிலலாம் சொல்லிக்கிறார். ஆனால் அவருடைய வாக்காளர்கள் யார் அவர் யாருக்கான தலைவர் என்பதுக்கெல்லாம் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதாவது தலித் மக்களின் மேம்பாடுகளுக்காக, இல்லை தலித் மக்களின் நலன்களுக்காக, அது தலித் மக்களின் நலன்களை மையப்படுத்தி தான் திருமாவளவனுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே மாதிரி தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்து சீமான் வந்து ஒரு இங்கே தேர்தல் களத்தில் இருக்கார், சில கொள்கைகளை சொல்கிறார். தேர்தல் இந்த மாதிரியான வந்து ஒரு தனியான ஒரு தமிழ் தேசியம் போன்ற ஒரு மலையாள தேசியமோ அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய தலித் கட்சிகள் தனி கட்சியோ, இல்லை வந்து மம்முட்டி, மோகன்லால் போன்றவர்கள் தங்கள் சினிமா கவர்ச்சியை வைத்துக்கொண்டு ஒரு அந்த இது கேரளாவில் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், ஹைலி பொலிட்டிக்கலி எஜுகேட்டட் ஸ்டேட். இது பொலிட்டிக்கலி எஜுகேட்டட், அது நல்லா கவனிங்க. அரசியல் ரீதியாக தங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்பதை கவனிப்பாங்க. அந்த கேரளாவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அங்கே லீடர் வர்சஸ் லீடர்ஷிப் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பனுங்கிறது கேரளா வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட். இன்னைக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிடும், மே மாதம் 4ஆம் தேதி தான் முடிவு. அது வரைக்கும் திக் தான். அது முக்கோண காதல் மாதிரி இருக்குது. கதாநாயகி யாருக்கு என்பது போதான் தெரியும். சரி, அடுத்ததாக நம்ம பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் வந்தோம்னா கிட்டத்தட்ட 9.5 லட்சம் வாக்காளர்கள், 30 தொகுதிகள், 294 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சின்ன ரொம்ப குறைவான மார்ஜின், கொஞ்சம் ஜாஸ்தியாக விழுந்தாவே அது ஒரு வெற்றி வாய்ப்பை அங்கே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே வந்து கான்டெஸ்ட் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஐஎன்ஆர்சி தலைமையிலான வந்து ஒரு என்டிஏவாக இருக்கட்டும், காங்கிரஸ், காங்கிரஸ், டிஎம்கே, இவிசிகே இந்த கூட்டணிகளாக இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தோம்னா நாம் தமிழர் நிற்கிறாங்க, டிவிகே நிற்கிறாங்க அப்படின்ட்டு அங்கே பெரிய ஒரு அனல் பார்த்தோம் நம்ம இந்த தடவை. ரொம்ப கம்மி டைமில் ரொம்ப பெரிய என்ன சொல்ல, அத்தனை தேசிய ரீதியிலான அத்தனை தலைவர்களும் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணதுலேருந்து ரொம்ப ஹீட்டு அங்கே ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. கோடை காலம் தானே, ஹீட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும், அரசியல் ஹீட்டும் கூட சேருது. அதனால்
பாண்டிச்சேரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் என்னன்னா, அந்த எஸ்ஐஆரில் வந்து கிட்டத்தட்ட 1,19,000 ஓட்டு போயிடுச்சு. பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. 1,19,000 ஓட்டுகள் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, 1,19,000 வாக்காளர்கள் பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வந்து அங்கே வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து ஹோல்டு கிடையாது. ஒரு காலத்தில் வந்து முதல்ல பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் வந்து அதிமுக ஆரம்பித்த பிறகு கே ராமசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் டிஎம்கே சார்பில் ஜானகிராமன் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் பெரும்பாலும் அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்திருக்கு, பெரும்பாலும். அப்புறம் வந்து இவர் ரங்கசாமியுமே காங்கிரஸில் இருந்து கட்சியில் முரண்பட்டு தான் என்ஆர் காங்கிரஸ்னு தனியாக வெளியே வராரு. அதனால் அங்கே வந்து தேசிய கட்சிகள் தான் இப்போ. ஆனால் தேசிய கட்சிகள்னு சொல்லும்போது இவர் ரங்கசாமி என்டிஏ கூட்டணியில் இருக்கார், அங்கே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. அங்கே ட்ரெண்டு வந்து ரங்கசாமி தொடர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்டிஏ தலைமையிலான மீண்டும் அந்த கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அங்கே வந்து திமுகவும் காங்கிரஸுக்குமான ஈக்குவேஷன் வந்து ரொம்ப உரசல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. தனித்தனியாகவே வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ்லாம் அங்கே நடக்குது. ஃப்ரெண்ட்லி ஃபைட்னா ஒருத்தர் இன்னொருத்தர் வாக்கை சாப்பிட்றதுன்னு. அதனால் வந்து வெளியில் வேணால் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு உள்ளே வெட்டு குத்து தான். அதே மாதிரி அங்கே திருமாவளவனும் முதல்ல நாங்கள் 28 தொகுதியில் நிற்க போகிறோன்னாரு, அப்புறம் விட்ரா பண்ணிக்கிறோன்னாரு, அப்புறம் உழவர்கரையை தவிர மற்ற இதில். அதனால் என்னென்னா அந்த எதிர்க்கட்சிகள் தான் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது திமுக தலைமையில் அந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்குடைய ஒரு இணக்கப்பாடு இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. என்டிஏ வந்து அவங்க ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்டிஏலையும் அந்த ரிஃப்ட் நம்ம முதல்ல பார்த்தோம். ரங்கசாமி அவர்கள் 2 நாளைக்கு அவர் எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. அது என்னன்னா மெயினாக வந்து அந்த எல்ஜேகே அப்படிங்கிற இந்த புதிய கட்சி, இந்த லாட்ரி மார்ட்டின்னு சொல்லுவாங்க, சந்தியாகோ மார்ட்டின், அவருடைய மகன் சார்ல்ஸ் மார்ட்டின் வந்து அவர் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, லட்சிய ஜனநாயக கட்சின்னு. என்ன லட்சியங்கிறது அது அவரை தான் கேட்கணும். லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2 சீட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பிஜேபி தலைமை ஒத்துக்குது. அதை வந்து ரங்கசாமி விரும்பல. ரங்கசாமி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு புதுசாக இன்னொரு கட்சி வந்தால் நம்மளுடைய அந்த 2 சீட்டு இல்லைன்னா அது என்ஆர் காங்கிரஸுக்கு கூடுதலாக கிடச்சிருக்கும் என்பது ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்னென்னா, இந்த லாட்ரி தொழிலுங்கிறது வந்து ஒரு ஊழல் கரை படிந்த ஒரு தொழில். அப்படி இருக்கும் பொழுது இப்படியானவர்கள் கூட கூட்டணி வைத்தோம் என்றால் அது தமிழ் தலைமையிலான கூட்டணிக்கு வந்து ஒரு ஊழல் சாயம் அல்லது ஊழல் கரை படிந்து விடுமே என்கின்ற அந்த ஒரு சிந்தனை கூட இருக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு மாதிரி பேசி சரி பண்ணிட்டாங்க. ஆனால் உரசல்கள் என்று பார்க்கும் பொழுது என்டிஏ கூட்டணியில் ஒப்பீட்டு அளவில் உரசல்கள் குறைவு தான். காங்கிரஸை ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது அங்கே வந்து பெருசாக ஒரே டிமாண்ட் இந்த ஸ்டேட்ஹுட்னு பேசுகிறாங்க, அதாவது மாநில அந்தஸ்துன்னு. நான் அறிந்தவரை புரிந்தவரை பல ஆண்டு காலமாக அதை பேசிக்கிட்டே பாண்டிச்சேரியில் வேலை பார்த்துருக்கேன். அதனால வந்து யதார்த்த ரீதியில் நடக்க போகிறது கிடையாது. அது எப்படின்னா தமிழ்நாட்டில் அது மக்களுடைய கோரிக்கையா? மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்களா? மாநில அந்தஸ்து வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பாது இல்ல கட்சிகள் வந்து அதை கட்சிகள் வந்து தேர்தல் காலத்தில் ஊதி பெருசாகிறாங்களே, மக்கள்கிட்ட வந்து அது பெருசாக அது எதிர்பார்ப்பும் இல்லை. அதை பற்றி அவங்க பேசுவதோ சிந்திப்பதோ கிடையாது. இது எப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் காலம் வரும்போது ஈழ பிரச்சனையை பேசுகிற மாதிரி, ஈழத்தமிழர்களுக்கு அதை செய்வோம், கச்சத்தீவை மீட்டு விடுவோம், உடனடியாக வந்து சிங்கள அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்போம். இதெல்லாம் இந்த தேர்தல் காலத்தில் ஒரு வாரம் பேசுகிறதான வழி, அதுக்கப்புறம் அடுத்த 4.25 வருஷம் பேச மாட்டாங்க. அது மாதிரி தான் பாண்டிச்சேரியில் இந்த மாநில அந்தஸ்துங்கிறது தேர்தல் காலத்தில் ஒரு பேசு பொருள். இதற்கு அப்பாற்பட்டு பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அங்கே அடிப்படையில் பார்க்குறோம். நிர்வாக சிக்கல், அதாவது துணைநிலை ஆளுநர் பல விஷயங்களை முடிவு பண்ணுறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து அவங்களுடைய பவர் வந்து அதிகாரங்கள் வந்து சைட்லைன் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து அங்கே பேசப்பட்டு வருது. அது இந்த தேர்தலில் மக்களை வந்து அதை நோக்கி வாக்களிப்பதற்கு முன் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க அந்த இஷ்யூவை? இல்லை, அதுக்கு முன்னால் கேரளா விஷயமா ஒரு சமாச்சாரம் வந்து நினச்சிட்டு இருந்தால் அது நம்ம பேசுறதுக்குள்ள மற்ற விஷயங்கள் போயிடுச்சு. கேரளாவில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, வெளிநாடுகளில் இருந்து வந்து வாக்களிப்பாங்க தேர்தலுக்காக. நானே பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் வச்சு வந்து ஓட்டு போட்டுலாம் போவாங்க. முதல் நாள் வருவாங்க, ஓட்டு போட்டு அடுத்த நாள்லாம் போயிடுவாங்க. இப்பொழுது இந்த மத்திய கிழக்கில் அந்த கல்ஃபில் நடக்கிற பிரச்சனை காரணமாக பெரும் அளவில், அதாவது இதுவரை காலம் நிறைய பேருக்கு வேலை, அதாவது அரசியல் விழிப்புணர்வுன்னு நம்ம பேசணும் இல்லையா, அந்த அரசியல் விழிப்புணர்வு காரணமாக குறிப்பாக கல்ஃபில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான கேரளாவை சேர்ந்த மலையாளிகள் வந்து தேர்தலுக்கு வந்து வாக்களிச்சுட்டு போவாங்க. இப்போ இந்த கல்ஃபில் இப்போ ஃப்ளைட்ஸ் இல்லை, ஆப்ரேட் ஆகலை, அங்கேயும் வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, இங்கேயும் வந்துட்டு போன பட்சத்தில் அது வந்து இந்த தேர்தலில் கணிசமான அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அது அவர்கள் வந்து வாக்களிக்காத காரணத்தினால் அல்லது அவர்கள் வாக்கு போட முடியாத ஒரு சூழல் காரணம் வந்து அது எல்டிஎஃப்க்கு ஒரு பின்னடைவாக இருக்கக்கூடும் என்பதையும்
கவனிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற ஸ்டேட்லேயோ எலெக்ஷனுக்காக வந்து அமெரிக்காலேருந்தோ இல்லை வந்து இங்கிலாந்துலேருந்தோ வந்து வாக்களிச்சுட்டு போகிற தமிழர்கள்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் கேரளாவில் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய அந்த தார்மீக உரிமை, அரசியல் உரிமையை விட்டு கொடுக்காமல் வந்து வாக்களிச்சுட்டு போகிற அந்த கலாச்சாரம் இருந்தது. ஞாபகம் வந்ததுனால அதை பதிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த வேலை வாய்ப்புன்றதும் அங்க ஒரு கீ இஷ்யூவா மாறிடுமா வரும் காலத்துல? ஏன்னா நிறைய பேர் ரிட்டர்ன் வரும்பொழுது அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான சூழல் அங்க எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க முன்னாடியே சொல்லும்போது தொழிற்சாலைகள் பெரிய அளவுல இல்ல, அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு, கேரளால இருக்காங்க இன்னமும் சொல்றீங்க. ஸோ அதுவே மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்க வருதா அப்படிங்கிறதையும் இப்போ கேரளா அரசியல் குறித்து கூர்மையாக பார்த்துட்டு வரவங்க கிட்ட நான் வந்து நேத்திக்கும் பேசினேன், நம்ம ஸ்டூடியோக்கு வரத்துக்கு முன்னாலே பேசினேன். அவர் ரொம்ப கேரளா அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் தொடங்கி ஒரு 30 லட்சம் பேர் வளைகுடா நாடுகளிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற ஒரு சூழல் காரணமாக கேரளாவுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 20லேருந்து 30 லட்சம், குறைஞ்சது 25ல் 28 லட்சம் பேர் வந்துடுவாங்க. 28 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா சிலர் குடும்பத்தோட இருக்காங்க, திரும்பி வந்துடும். ஏற்கனவே கேரளாவில் வந்து வேலை வாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ 30 லட்சம் பேர் திரும்பி வராங்கன்னா வரக்கூடியவர்களை சராசரி அது 40 வயசு ஏஜ் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்க தான். ஒரு 25 வயசில் போகிறாங்க, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருந்து கல்ஃபில் குவைத், யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமான், கத்தார், பஹ்ரைன் எல்லா வளைகுடா நாடுகளிலும் மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்காங்க. நீங்கள் வந்து துபாய் விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இருக்கீங்களா, துபாய் விமான நிலையத்தில் இருக்கீங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து மிக மிக அதிகமான இல்லை வந்து இந்த ஒரு தேசிய அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம்ல, நீங்கள் கேரளாவில் இருக்கிற மாதிரியே ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு தோணும். அப்படியான ஒரு சூழலில் கத்தார்லேயும் தோஹா ஏர்போர்ட்லேயும் அப்படி தான், பஹ்ரைன் ஏர்போர்ட்லேயும் அப்படி தான். நீங்கள் துபாயில் நீங்கள் போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய கடைகள், நகை கடைகள் எங்கே போனாலும் வந்து நீங்கள் லோக்கலில் திருவனந்தபுரத்துலையோ கண்ணூர்லேயோ இல்லை எர்ணாகுளத்துலையோ அங்கே லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படியான ஒரு சூழலில் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு பதற்ற சூழல் அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு 30 லட்சம் பேர் அளவுக்கு திரும்பி வருவார்கள் என்றால் அவர்கள் 40லேருந்து 45 வயசுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன ஆகும், என்ன பண்ணுவாங்க? எப்படி எங்கே கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, ஆசிரியர் வேலைக்கு போக முடியாது, மத்திய அரசு வேலைக்கு போக முடியாதுன்னா வயதெல்லாம் தாண்டிடும். இப்போ அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும்? கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஊரில் வந்து ஒரு சின்ன பொட்டி கடை வைப்பாங்க. வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட் விற்கிற பொட்டி கடை. அப்போ ஏற்கனவே ஒரு தெருவிலையோ இல்லை ஒரு ஊர்லேயோ ஒரு கிராமத்துலேயோ ஒரு 6 கடை இருக்கும். 6வது கடையோட ஒரு 7வது கடையாக ஒரு நீங்கள் டிப்பிக்கலாக கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒரு 2 வாழைத்தார் தொங்கும், ஒரு 10 சோடா பாட்டில் இருக்கும். அப்போ சின்ன ஏதாவது 2 டப்பாவில் இந்த கடலை மிட்டாய் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இதுதான் நடக்கும். அப்போ இப்போ வந்தாங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு கேரளாவினுடைய பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு பக்கம். சரி, இந்த 30 லட்சம் பேர் வந்துடுறாங்களே, கேரளாவினுடைய பொருளாதாரம் அந்த எங்கே சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டூரிசம். ஏன்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் எக்கானமி கிடையாது, சர்வீஸ் எக்கானமி கிடையாது. தமிழ்நாடு அது ரெண்டுத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கேரளாவினுடைய பொருளாதாரம் வந்து டூரிசம். அப்போ டூரிசம் வந்து உங்கள் மதுபான கொள்கையோடு ஒட்டி போடுவோம். ஏன்னா மதுபானம் இல்லைன்னா, மதுபான விற்பனை இல்லைன்னா டூரிசம் வந்து படுத்துரும். ஸோ மதுபான விற்பனை ஆயத்தீர்வை மூலம், எக்ஸைஸ் மூலம் கேரளாவுக்கு கணிசமான வருமானம் வருது. அதனால் இந்த மதுபானத்தை ஒழிக்கிறதுங்கிறது கேரளா நடக்க போகிறது கிடையாது. அப்போ டூரிசம் ஓரளவுக்கு ரெவன்யூ கொடுக்கும். டூரிசத்துக்கு ஒப்பாக சமமாக அல்லது சில சமயங்கள் அதற்கு கொஞ்சம் கீழே வந்து வெளிநாடு வாழ் மலையாளிகள் அல்லது கேரள மக்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகின்ற பணம், அந்த ரெமிட்டன்சஸ், அது வந்து ஒரு இறங்கும் முகத்தை காட்டுகிறது. இப்போ ஒரு 30 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லை, வளைகுடா நாடுகளில் திருப்பி வந்துட்டாங்கன்னா அந்த 30 லட்சம் பேர் அனுப்பக்கூடிய அந்த ரெவன்யூ குறைஞ்சிரும்ல, உங்களுக்கு ரெமிட்டன்சஸ் குறைஞ்சிரும்ல. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடிய இந்த இன்கமிங் ஃபண்ட்ஸ், உள்ளே வரக்கூடிய பணமும் வீழ்ச்சி ஏற்படுது. இந்த வந்திருக்கிற 30 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியலன்னா வந்து ஸ்டேட் வந்து மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளும். அடுத்த ஆட்சிக்கு எந்த கவர்மெண்ட், எல்டிஎஃப்ஆ, யூடிஎஃப்ஆ, என்டிஏ யார் வந்தாலும் இதே வந்து இந்த எலெக்ஷனில் பெருசாக பேசப்படலை, ஆனால் பேசப்பட்டிருக்க வேண்டும். இது வந்து இந்த யார் அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கொள்ள போகின்ற உடனடியாக மிகப்பெரிய சவால் இது. சரி, அடுத்தது நம்ம பாண்டிச்சேரிக்கே திரும்ப வந்தோம்னா அங்கே தாவேக்கா போட்டியிடுறாங்க. தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை பாண்டிச்சேரியில் ஏற்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாருடைய வாக்குகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள்? முதல் முறையாக அரசியல் களத்தில் இறங்குறாங்க. அரசியல் களத்தில் பயணிக்கிற அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, தாவேக்கா யாருடைய வாக்குகளை எடுக்கிறாங்களே, இது வரைக்கும் கள ஆய்வுகள் நான் தமிழ்நாடு முழுக்க பயணித்து பார்க்குறேன், மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்க்கும்போது தாவேக்கா யாருடைய வாக்குகளை எடுக்கிறார்கள் என்பது வேற, ஈர்க்கிறார்கள் என்பது வேற. இப்போ எங்களுடைய ஆய்வுகள் நான் மாத்திரம் இல்லை பல தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் ஆய்வுகளை செய்யக்கூடிய பல நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், அமைப்புகளை பார்க்கும்போது
தவகனுடைய வாக்கு வங்கி அல்லது ஈர்ப்பு என்பது முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதாவது இப்பொழுது இந்த தேர்தல் இன்றைக்கு புதுச்சேரியில் நடைபெறுகின்ற வாக்குப்பதிவும் 23ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறுகின்ற தேர்தலில் வாக்களிப்பு தினத்தன்று முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக 18லேருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அவர்களுடைய மெயின் டார்கெட். வாக்காளர்கள் தாவேகா மீது, தாவேகா என்று சொல்லும்போது விஜயினுடைய அரசியல் சரி ஆளுமை, ஒரு பெரிய ஹீரோ, அவர் மீதான பற்று பாசம், அந்த திரை கவர்ச்சி மீதான இருக்கக்கூடிய அதுக்கு அப்பாற்பட்டு அந்த 18 to 30 இருக்கக்கூடிய விமன் ஓட்டர்ஸ், 30 வயசுக்கு மேலே யாரும் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதைத்தான் ஆய்வுகள் காட்டுகிறது. அவங்க கட்சிக்காரங்க சொல்லிக்கலாம், தமிழ்நாட்டை நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம், எங்களை 40% வாக்கு வங்கிகள், அவங்களுடைய இன்டர்னல் சர்வே சொல்லுது. கள ஆய்வு இப்படி தான் சொல்லுது யதார்த்தமாக. ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர்ஸ் 18 to 25, ஓரளவுக்கு 25 to 30 இருக்கக்கூடிய விமன் ஓட்டர்ஸை தான் இருக்கிறார். ஓரளவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸை எடுக்கிறார். ஆனால் இந்த ஓட்டு விஜய் என்கின்ற நபரோ அல்லது தாவேகா என்கின்ற கட்சியோ களத்தில் இல்லை என்றால் யாருக்கு சென்று இருக்கும்னா திமுகவுக்கு தான் சென்று இருக்கும். ஸோ திமுகவினுடைய வாக்கைத்தான் விஜய் கரைக்கிறார் அல்லது தாவேகா கரைக்கிறது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரிசல்ட் வரும்போது நமக்கு கண்டிப்பா என்ன அப்படிதான் இருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் விஜய் யாருடைய வாக்குகளை ஈர்க்கிறார் என்பதை குறித்து நாங்கள் சில ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கும் போது கரையோரங்களில் இருக்க, அதாவது டெல்டா மாவட்டங்கள், இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மீனவ சமூக, அதாவது கிறிஸ்தவ மீனவ சமூகத்தினுடைய கணிசமான ஆதரவு அவருக்கு இருக்கிறது. சிறுபான்மை மக்களிடையே இஸ்லாமிய வாக்குகளில் பெரும்பான்மையானவை திமுக பக்கம் இருக்கு. மற்றொரு சிறுபான்மை சமூகமான கிறிஸ்தவ வாக்குகள் 3 கட்சிகளுக்குமே ஓரளவுக்கு பிரிஞ்சிருக்கு. ஸோ தாவேகா அல்லது விஜய்க்கான வாக்கு என்பது முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18 to 25 யங்ஸ்டர்ஸ், 25 to 30 அல்லது ரொம்ப 30 to விமன் ஓட்டர்ஸ். இதுக்கு அப்பாற்பட்டு வேறு யாரும் அவர்கள் பால் ஈர்க்கப்படவில்லை அல்லது இவர்களை ஈர்க்க முடியவில்லை என்பதைத்தான் என்னுடைய அனுபவம் கள ஆய்வில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய புரிதல் தவறாகவும் இருக்கலாம். சரி, ஃபைனலாக அஸ்ஸாமும் ஒரு ஹேட்ரிக்கை நோக்கி போகுமா, இல்லை அஸ்ஸாமில் களம் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? ஏன்னா ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவரோட 2வது டேர்ம் வந்தால் பிஜேபியோட 3வது டேர்ம்னே சொல்லலாம், என்டிஏவோட 3வது டேர்ம் கூட இந்த தடவை எடுத்தாங்கன்னா அப்படி ஒரு சூழல் அங்கே இருக்கா? எப்படி மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா தொகுதி மறுவரையறை அவங்க பிரச்சனை, அதே நேரத்தில் நில ஆக்கிரமிப்பு, நிலங்கள் அங்கே பறிக்கப்படக்கூடிய அந்த விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே சில பிரிவினர் தங்களை பழங்குடியினராக லிஸ்ட்டில் வைக்கணும்னு போன 2025 போராட்டமே நடந்தது அஸ்ஸாமில். ஸோ இதெல்லாம் அங்கே கீ இஷ்யூஸாக இருக்குமா, இல்லை வேறு என்ன மக்கள் சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எதை எதிர்பார்த்து அங்க இவ்வளவு கூட்டமா அங்க வாக்களிக்க செல்கிறாங்க நீங்க பார்க்குறீங்க? இல்லை, அசாமில் பிஜேபி 3வது முறை ஹேட்ரிக் அடிப்பதற்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகம். இது எல்லா கருத்து கணிப்புகளும், அதாவது தேர்தலுக்கு வாக்களிப்புக்கு முன்னரான கருத்து கணிப்புகள் இதை தான் காட்டுகிறது. அதனால் அங்கே இப்போ இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மீது பெரிய அளவுக்கு அதிருப்தி எதுவும் இல்லை. ஆனால் இந்த தேர்தலையே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு என்று மார்தட்டி சொல்லக்கூடியவர்கள் 2 பேரை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று மம்தா பானர்ஜி, 2வது ஹேமந்த் பிஸ்வா சர்மா. அசாமில் மிக மிக உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. பிஜேபி மீது அங்கு பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்லை என்பதும், ஹேமந்த பிஸ்வா சர்மாவினுடைய ஆட்சி மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது என்பதும் ஒரு புறமும், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு காங்கிரஸ் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி எங்கன்னா அங்கேயும் தலைமைத்துவ பிரச்சனை இருக்குது. அங்க இருக்காரு, மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்காங்க கேள்வி இருக்குல்ல. அவருக்கு மீது கட்சிக்கு மிகப்பெரிய அதிருப்தி. அவருடைய தருண் கொகோயினுடைய இது எங்கே வருது? அவருடைய தந்தையாரினுடைய வழித்தோன்றல் தான் அது, அவருடைய ஆதரவு தான் இது. ஏற்கனவே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அது குற்றச்சாட்டு தான், அது உறுதிங்கிறத சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகள் என்ன? அவருடைய மனைவி ஒரு வெளிநாட்டு கடவுச்சீட்டை வைத்துக் கொண்டு இருப்பவர், இப்படிலாம் பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்க, காங்கிரஸ்காரங்க கடந்த சில நாட்களில் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த சர்மா, அவருடைய மனைவி ரூபாலி அவர்களுக்கும் அவங்க துபாயில் நிரந்தர வதிவிடை உரிமை இருக்குது,
மற்றபடிக்கு இதெல்லாம் இருக்குங்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அசாமில் மீண்டும் 3வது முறையாக அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அசாமில் மிக முக்கியமாக நம்ம நிறைவு செய்வதற்கு முன்னால் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, அசாமில் நடக்கக்கூடிய தேர்தல் வந்து தேசிய அளவில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் வந்து தேசிய பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்டது. அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அசாமினுடைய எலெக்ஷன் தேசிய அளவில் ஒரு இம்பேக்ட் இருக்கும், பார்ப்போம். ஆனால் வாக்குப்பளிப்பு மிகப்பெரிய அளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது ஆரோக்கியமான அரசியல் எல்லா மாநிலங்கள்லையும். நிச்சயமா. மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும். இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு. அது வந்து முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய நாள் அன்னைக்கு நிச்சயமா நிறைய பேசலாம் சார். இப்போதைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.